அன்பான சகோதர சகோதரிகளே, பாலைவனச்சோலை வழங்கும் தேன்துளி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். வாய்ஸஸ் மினிஸ்ட்ரிஸ் இன்டர்நேஷ்னல். சுகமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள் என்று உணர்கிறீர்களா? கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று உணர்ந்து அவரை துதிப்பது எத்தனை பெரிய மேன்மையான ஒரு அனுபவம் தெரியுமா? எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும்படி கர்த்தர் நமக்கு பெருத்த சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். We can rejoice, always we can rejoice. யாருங்க பாக்கியவான்? எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன்தான் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன்தான் பாக்கியவான். உங்களுடைய ஜெபத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் என்னை பத்திரமாய் பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். கனமான ஒரு பாத்திரமாய் என்னை அவர் உபயோகித்து வருவதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். கடந்த ஒரு வாரமாக பெரிய அற்புதம் நடந்தது. அதற்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு நாள் சாட்சி சொல்லும் நாளாக என் ப்ரோக்ராம் இருந்தால் எத்தனையோ அற்புதமான சாட்சிகள் இருக்கும். அதற்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கண்ணீரோடு விதைக்கிறேன், கம்பீரத்தோடு அறுக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஜெபிங்கள் 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 என்று சொல்லும்போது சிலர் சொல்லுவாங்க, உங்களை மாதிரி 1 ஹவர்லாம் ஜெபிக்க எங்களால் முடியாது சிஸ்டர். அப்படி 1 ஹவர் ஜெபித்தாதான் பதில் கிடைக்குமா? அல்லாவிட்டால் 40 நாள் உபவாசம் இருந்தால் தான் பதில் கிடைக்குமா என்றெல்லாம் பலர் கேட்பது உண்டு. உங்களுடைய பலவீனங்கள் நிமித்தம் பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசிரியர் இராமல் உங்களுக்காக 24 மணி நேரம் பரிந்து பேசிக்கொண்டு இயேசு இருக்கிறார். 24 hours, 7 நாளில் ஒவ்வொரு நாளும் பிதாவின் வலது பார்சத்தில் ஓயாமல் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறபடியால் தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பூமியிலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இப்படி நீண்ட நேரம் என்னால் ஜெபிக்க முடியாது என்று சொல்கிற சிலருக்காக சில வல்லமையான குட்டி குட்டி ஜெபத்தை உங்களுக்கு சொல்லித்தர நான் விரும்புகிறேன். ஷார்ட் ப்ரேயர்ஸ், சின்ன ஜெபம், பெருத்த ஆசீர்வாதம். இதை குறித்து உங்களுக்கு சொல்லும் பொழுது சிலருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சின்ன ஜெபம் பண்ணால் பெருத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாரா? நான் பண்ணுவேனே. நிச்சயமாக பண்ணுங்க. அதற்காக தான் உங்களோடு நான் பேச நான் விரும்புகிறேன். அப்படி குட்டி ஜெபத்தில் சில ஜெபம்லாம் டேஞ்சரஸ் ப்ரேயர். உங்களுக்கு தெரியுமா? ஆபத்தான ஜெபம் இருக்கிறது. அந்த ஜெபத்தை செய்துவிட்டு அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கும் பொழுது தான் தெரியும் அதில் இருக்கும் எத்தனை வேதனைகள், எத்தனை சவால்கள், எத்தனை தியாகங்கள், எத்தனை அச்சுறுத்தும் சூழ்நிலைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவற்றில் சிலவற்றை சொல்லிவிட்டு சில ஆசீர்வதிக்கும் ஜெபங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆபத்தான சில ஜெபத்தை முதல்ல சொல்லலான்னு நினைக்கிறேன். ஆபத்தான ஒரு ஜெபம் வேதத்தில் இருக்குது பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதற்கு முன்பாக நாம் இன்று செய்ய வேண்டிய ஒரு ஜெபத்தை நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். அபகுக் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் வெளிப்படத்தில் நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். தேவன் தேமானிலிருந்து பரிசுத்தர் பாரான் பர்வத்திலிருந்தும் வந்தார். அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. அபகுக் என்று சொல்லப்படுகிற கர்த்தருடைய தீர்க்கதரிசியை பற்றி சொல்லும் பொழுது சின்ன தீர்க்கதரிசிகள் பட்டியலிலே அவர் வருகிறார். ஆனால் பெரிய ஜெபத்தையும் பெருத்த ஆசீர்வாதத்தையும் உலகத்துக்கு அருளினவர். பெருத்த வெளிப்படுத்தலை, மறக்க முடியாத வெளிப்படுத்தலை இந்த உலகத்திற்கு அளித்தவர் இந்த அபகுக் என்பதை மறக்கவே முடியாது. அவருடைய ஜெபத்தை நாம் இப்பொழுது கட்டாயம் சொல்லித்தான் ஆக வேண்டும். கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். நாம் வருஷத்தின் நடுவில் நாம் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும். அவருடைய கிரியை அவர் விளங்க பண்ண வேண்டும். இவ்வாறு ஒரு சின்ன ஜெபத்தை அவன் பண்ணுகிறான். உயிர்ப்பியும் ஆண்டவரே, ரிவைவ் மீ ஓ காட். ஒரு லெட்டர் பிரேயர் தான். கர்த்தர் இறங்கி வந்தாராம். அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். சில ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தூதர்களை அனுப்பியிருக்கிறார். ஆனால் உயிர்ப்பியும், வருஷத்தின் நடுவிலே என்னை உயிர்ப்பியும் என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தரை இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வருஷத்தின் நடுவில் இருக்க நமக்கு தேவை என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் கேட்கலாம், என்ன நான் செத்தவனா?
மரித்து விட்டேனா கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பதற்கு? பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, கண்ணிருந்து காணாமல், காதிருந்து நெஞ்சிருந்து உணராதோர் எத்தனை பேர் நடைபணமாய் இந்த உலகத்திலே திரிகிறார்கள். மங்கி எரிகிற திரி அணையாதவை நிறைந்த நாணலை முறியாத தேவன் மறுபடியும் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். We are dead, we are cold, we are indifferent. இந்த உலகத்தில் மரித்து போன ஒரு அனுபவத்தில் நாம் இருக்கலாம். நம்ம செப ஜீபியத்திலே, ஒரு உபாசத்திலே, கண்விழிப்பிலே, ஊழியத்திலே, ஊழியத்திற்காக பிரயாசப்படுவதிலே நாம் ஒருவேளை மரித்தவர்களைப் போல காணப்படலாம். உயிரோடு கூட இருந்தும் செத்தவர்கள்ங்கிற அனுபவத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். காதிருந்து கேளாதோர், கண்ணிருந்து பாராதோர், வாயிருந்து பேசாதோர் எத்தனை பேர் இருக்கிறார்கள். ஆலயத்திலே மரித்து போன மக்களை பார்க்க முடியும், உயிரற்ற மக்களை பார்க்க முடியும். பாடுங்கள் என்று சொன்னால் வாய் திறக்கவே திறக்காது. சாப்பிடுவதற்கு, சண்டை போடுவதற்கு, புரளி கிளப்புவதற்கு அப்பா 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 அந்த வாய் எப்படி மும்முரமாய் நிற்கும் தெரியுமா? ஆலயத்திலே ஒரு பாடலை பாடுவதற்கு இப்பொழுது மாஸ்க் போட்டு கொண்டால் இன்னும் சந்தோஷம். பாஸ்டர் பார்க்க மாட்டார், பாடினாலும் பாடாவிட்டால் யாருக்கும் தெரியாது. அப்படி சிலர் இருக்கிறார்கள். வேதத்தை வாசிக்கிறோமா? டிவி பார்ப்பதற்கு கண் மும்முரமாக இருக்கிறது, செல்போனை பார்ப்பதற்கு மும்முரமாக இருக்கிறதா? வேதத்தை பார்ப்பதற்கு கண் பிரகாசமாக இருக்கிறதா? அல்லவிட்டால் கண் மங்கி கண் சொருகி போன குடலாய் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? சிலர் சொல்லுவாங்க, ரொம்ப தூங்கணும்னா பைபிள் எடுத்து படித்தா போதும் தூக்கம் வந்துடும்னு. தூக்கம் மாத்திரக்கே வராத தூக்கம் வரணும்னா பைபிளை படித்தா போதும். இப்படி சொல்கிற சிலர் கூட இருக்காங்க. இவர்கள் யார் தெரியுமா? மரித்து போனவர்கள். மரித்து போனவர்கள், ஒரு காலத்திலே நட்சத்திரத்தை போய் பிரகாசித்தவர்கள், தெருவில் நின்று ட்ராக் கொடுத்தவர்கள், ஆண்டவருக்காய் அடியும் உதயம் வாங்கினவர்கள், இந்த உலகத்தில் அவமதிப்பு, ஷேம் வாங்கினவர்கள், ஆண்டவருக்காக அவமானத்தை சகித்தவர்கள். இன்று அப்படி அல்ல, எங்கேயோ தூங்கி கிடக்கிறார்கள். ஈட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங், ஸ்லீப்பிங் அண்ட் ஈட்டிங். சாப்பிடணும், தூங்கணும், சாப்பிடணும், இதே ஒரே கவலை தான், வேறு எந்த கவலையுமே கிடையாது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருப்போமானால் இந்த குட்டி ஜெபத்தை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். கர்த்தாவே, வருஷங்கள் நடுவிலே உம்முடைய கிரிகளை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு உயிர்ப்பிக்கிற அனுபவம் சபைக்கு தேவை, விசுவாசிகளுக்கு தேவை. உங்கள் பாடலிலே உயிர் இருக்க வேண்டும், உங்களுடைய ஜெபத்திலே ஒரு உயிர் இருக்க வேண்டும், நீங்கள் செய்கிற ஊழியத்திலே உயிர் இருக்க வேண்டும். எதை செய்தாலும் உயிருள்ளவர்களாய் நீங்கள் காண்பீங்கள். இயேசு தம்மை உயிரோடு கூட இருக்கிறவராய் காண்பித்தார் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் உயிரோடு கூட இருக்கிறவர்கள் என்று காண்பிக்க முடியுமா? அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு பிழைத்தும் இருப்போம் என்று வேதம் சொல்கிறது. அதுதான் ஞானஸ்தானம். தண்ணீரில் மூழ்கி வெளியே வரும்பொழுது இயேசுவோடு மரித்தேன், ஆகில் நான் பிழைத்து இருக்கிறேன், உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள் இருக்கிறது என்று காண்பிப்பது தான் ஞானஸ்தானம். ஆர் யூ அலைவ் ஃபார் காட்? ஐ அம் அலைவ் ஃபார் எவர்மோர். நான் மரித்தேன், ஆகிலும் சதாங்காலம் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன உயிருள்ள தேவனுக்கு நீ உயிருள்ள ஒரு விசுவாசியா? நீ உயிருள்ளவனா இருக்கிறாயா? அல்லாவிட்டால் உயிரோர்ந்தும் செத்தவனா இருக்கிறாயா? ஜபிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பியும் அப்பா, வருஷத்து நடுவிலே நீர் எங்களை உயிர்ப்பியும். இப்படிப்பட்ட ஜபங்கள் நமக்கு தேவை. பிரியமான டேஞ்சரஸ் ப்ரேயர்னு சொன்னேன்ல, அது என்னென்னு சொல்லிடுறேன், சஸ்பென்ஸில் வைக்க விரும்பலை. ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னை அனுப்பும் தேவனே, என்னை பரிசுத்தப்படுத்தும் தேவனே, send me O God, search me O God, sanctify me O God. இந்த மூன்றும் ஒரு டேஞ்சரஸ் ப்ரேயர்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே நான் பார்க்கிறோம் 139 சங்கீதத்திலே, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கேன் காட் சர்ச் யுவர் ஹார்ட்? உன் இருதயத்தை ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்க முடியுமா? இப்பொழுது கரத்தை தூக்கி சொல்ல முடியுமா? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இல்லை என்று சொல்ல முடியுமா? என் சிந்தனையை கர்த்தர் அறிந்து கொள்ளலாம்.
ஆண்டவர் என்ற சிந்தனைகளை அறியலாம். அவருக்கு விரோதமான ஒரு சிந்தனை என் மனதிலே செல்லவில்லை. நான் எப்பொழுதுமே சுத்த இதயமுள்ள மனிதனாய் இருக்கிறேன். என் சிந்தனைகள் சுத்தமாக இருக்கிறது. அதில் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இல்லை என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, காயின் முழுப்பகையாய் ஆபேலை வெறுத்தான். ஏன் வெறுத்தான்? அந்த ஆபேலுடைய கிரியைகள் ஆண்டவருக்கு பிரியமானவைகளாய் இருந்தது. இவன் கிரியை பிரியமானதாய் இல்லை. அதில் பிரியமான ஒரு மனிதனை வெறுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தர், நீ செய்யாத ஒரு ஜெபத்தை ஒருவர் செய்யும் பொழுது, நீ வாழாத ஒரு வாழ்க்கை ஒரு வாழும் பொழுது அவரை குறித்து நீ என்ன பேசுகிறாய்? அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சுற்றி சுற்றி அலைகிறீர்களா? ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவரே, என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும். வேதம் சொல்கிறது, பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், கேடான எல்லாத்திற்கும் ஒரு இருப்பிடம், பிறப்பிடம் என்று சொன்னால் அது இருதயம்தான். எல்லாவற்றிலும் திருக்குள்ளதும் கேடானதுமாய் இருக்கிறது இந்த இருதயம் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், உன் இருதயத்தை எனக்கு கொடு. அந்த இருதயம் நான் தங்கும் ஆலயமாக மாற வேண்டும். அப்பொழுது உன்னால் செய்ய முடியாத எல்லாவற்றையும் நான் உனக்காக செய்வேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரனே, சகோதரியே, உன் இருதயத்தை இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறாயா? உன் இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்க நீ உத்தரவு கொடுப்பாயா? ஆராய்ந்து பாரும் தேவனே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நீர் என்னை நடத்தும். காயினுடைய வழிகள் வேதனை உண்டாக்கும் வழி. சகோதரனை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு கொலை செய்கிறான். அவன் சந்தோஷமா இருந்தான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வாழ்க்கை முழுவதுமே சாபத்திற்கு, உலகத்திலே முதல் பிறந்த மகனாய காயின் சபிக்கப்பட்டவனாய் மாறினான். ஆண்டவரை பார்த்து அழுதான். இந்த தண்டனை என்னால் தாங்க முடியாது என்று கதறினான். இன்றும் உங்கள் வாழ்க்கையில ஆராய்ந்து பாருங்கள் வேதனை உண்டாக்கும் வழிகள். ஏசாவின் வழியிலே இருக்கிறீர்களா? ஒருவேளை போஜனத்திற்காக சேஷ்ட புத்திரபாகத்தை விற்றுவிட்டான். என்னத்திற்கு இந்த சேஷ்ட புத்திரபாகம்? இன்னைக்கு ஆண்டுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை அலட்சியமாய் நினைக்கிற அநேகரை நான் பார்க்கிறேன். எதற்கு பிரேயர் மீட்டிங்? எதற்கு ஆலயத்துக்கு 3 மணி நேரம்? 1 மணி நேரம் ஆலயம் எங்கே இருக்க பார்த்து போகலாம். 3 மணி நேரம் ஆலயத்திற்கு நாம் ஏன் செல்ல வேண்டும்? ஒரு நாளில் 8 மணி நேரம் வேலை செய்கிறோமே, ஆலயத்தில் 3 மணி நேரம் அமைதலாக இருக்க முடியாதா? ஆராதிப்பதற்காக துன்பங்கள் நிறைந்த உலகத்திலே துதிக்க ஒரு இடத்தை கொடுத்திருக்கிற அந்த துதி அப்படி அபிஷேகத்தால் நிரம்பின ஒரு இடத்திலே 3 மணி நேரம் உட்கார முடியாதா? 40 நாள் மோசே தேவ பர்வத்தில் ஏறினான். என் மனைவி பிள்ளைகளை மறந்து விட்டான். 6 லட்சம் மக்களை மறந்து. He forgot himself because he was worshiping God. ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது நம்மை சூழ இருக்கிற எல்லாவற்றையும் மறந்து ஆராதிக்க முடியுமா? 3 மணி நேரம். வேதனை உண்டாக்க வழி என்னிடத்தில் உண்டோ என்று பாரும். ஆண்டோடைய எக்ஸ்ரே மிஷின் உங்கள் இருதயத்தை இப்பொழுது பண்ணுகிறது. இந்த ஆஞ்சியோகிராம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அதில் என்ன காட்டும் தெரியுமா? எத்தனை அடப்பு இருக்குன்னு காட்டும். அந்த இருதயத்துக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணானா எத்தனை அடப்பு இருக்குன்னு தெரியும். ஆண்டவர் ஆஞ்சியோகிராம் பண்ணானா எத்தனை அடப்பு இருக்குன்னு அவருக்கு தெரியும். எத்தனை இடத்துல உன் வாழ்க்கையிலே ஆண்டருடைய பாதையில் செல்ல முடியாமல் தடுமாறி நிற்கிறாய். அடைப்புகள், ஜெபத்திற்கு அடைப்பு, வேத வாசிப்புக்கு அடைப்பு, ஆலயத்துக்கு போவதற்கு அடைப்பு, எல்லாம் அடைக்கப்பட்டிருக்க அனுபவத்தில். ஆண்டவர் என்று உன் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தார் என்றால் அந்த அடைப்புகள் திறக்கப்படும். இயேசுவின் இரத்தம் சரளமாக உன் உள்ளத்தில் ஓடும். பாவங்கள் மன்னிக்கப்படும். பொல்லாத சிந்தனைகள் முன்னே விட்டு அகன்று போகும். உன் வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தம் உண்டாகும். வேதனை உண்டாக்க வழி என்னிடத்தில் உண்டோ என்று பாரும். ஆண்டவரே, நித்திய வழியிலே நீர் என்னை நடத்தும். அருமையான ஒரு ஜெபம். ஆண்டவரே, நித்திய வழியில் நடத்தும். ஒரு வழி உண்டு, பெரும்பான்மையான ஒரு வழி உண்டு. அந்த வழி பரிசுத்த வழி என்று அழைக்கப்படும். இந்த பாதையிலே போகிறவர்கள் பேதைகளாக இருந்தாலும் திசைகட்டு போக மாட்டார்கள். நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும். சஞ்சலம், தவிப்பும் ஓடிப்போகும். இருவழி சந்திலே நடுவில் நின்று கொண்டிருக்கும் நண்பனே, எந்த வழியாய் போக போகிறாய்? ஒரு பெரு வழி உண்டு. இந்த வழியிலே போகிறவர்களுக்கு ஆடல், பாடல், கொண்டாட்டம், மயக்க மருந்து, மாது எல்லாமே கிடைக்கும். முடிவில் சாகாத புழுவும் அவியாத நெருப்பும் உள்ள நரகம் காத்து கொண்டிருக்கும். இன்னொன்று இடுக்கமான ஒரு பாதை.
நண்பர்கள் சுருக்கம், வேதனைகள் உள்ள பாதைதான். ஆனால் பிரியமான தேவஜனமே, இறுதியிலே ஒரு இன்ப உலகம் உனக்காய் காத்து கொண்டிருக்கிறது. நீ இன்று எடுக்கிற தீர்மானம் 1000 வருடத்திற்கு பிறகு எங்கே வாழப்போகிறாய் என்பதை நிர்ணயிக்கும். ஆகவே இந்த நாள் உன் வாழ்க்கை சரித்திரத்தில் முக்கியமான ஒரு நாள். ஆராய்ந்து பாரும் தேவனே. கேன் காட் செர்ச் யுவர் ஹார்ட்? இன்றைக்கு ஆண்டவர் இதயத்தை ஆராய்ந்து பார்க்க முடியுமா? ஆராய்ந்து பார்த்தும் என்னிலே ஒன்றும் ஆண்டவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்கிற அளவிற்கு ஒரு பரிசுத்தவானா நீ இருப்பாயா? அடிக்கடி சிபிஐ ரெய்டு வரும். சிலர்கிட்ட ஏதோ இருக்குன்னு தூக்கிட்டு போவாங்க. சிலருக்கு தேடி பார்த்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்க. அவங்க சிபிஐ ரெய்டுக்கு பயப்படவே மாட்டாங்க. பரலோக தூதர்கள் உன்னை ரெய்ட் பண்ணாங்கன்னா, உன்னை இதயத்தை ரெய்ட் பண்ணாங்கன்னா, இதயத்தின் அறைகளை, சேம்பர்ஸ் எல்லாம் பெரிய வார்ட்ரோப் மாதிரி, அங்கே கட்டுக்கட்டாக பணம் வச்சுருக்கிறது மாதிரி, இந்த உலகத்தில் சிற்றின்பங்கள், பொல்லாத விபச்சார சிந்தனைகள், வேசித்தனங்கள், தவறான உறவுகள் உள்ள அடுக்கி வச்சுருந்தானா அடைப்புகளை கர்த்தர் பார்க்கிறார். வேதனை உண்டாக்கு வழி எனக்கு உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். ஏசாவின் வழி, பிள்ளையாமன் வழி. தேவ ஜனத்தை சபிக்கும்படி அவன் போகிறான். ஆண்டவர் சொன்னார், வேண்டாம் நீ போகாத, அந்த ஜனத்தை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன். நடந்தது என்ன? உருவின பட்டயத்தோடு தேவதூதர்கள் நின்றார்கள். கழுதை வாயை திறந்து பேசியது. உன் வாழ்க்கை சோக கதையாய் முடிகின்றது. என்னை கேட்டுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வேதனையான வழிகள் நம்மிடத்தில் உண்டோ என்று கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அறிக்கையிட்டு நாம் விட்டுவிடும் பொழுது நாம் இரக்கம் பெறுவோம். நித்திய வழியிலே தேவன் நம்மை நடத்துவார். அடுத்தபடியான ஒரு ஜெபம், அனுப்பும் ஆண்டவரே, என்னை அனுப்பும் ஆண்டவரே, சென்ட் மீ ஓ காட் என்கிற சின்ன ஒரு பிரேயர். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரவும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கு கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகள் தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். சின்ன வார்த்தை, என்னை அனுப்பும். சென்ட் மீ ஓ காட். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் உன்னதமான சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவராக தேவதூதர்கள் அவரை போற்றி பாடுகிறதை கண்டவுடன் அவன் உணர்ந்தது என்ன? நான் அசத்த உதடுள்ள ஒரு மனுஷன், எனக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை. அது பரலோகத்திலிருந்து வர வேண்டும். அந்த சுத்திகரிப்பு பரலோக அக்கினியினால் என் நாவு சுட்டெரிக்கப்பட வேண்டும். அசத்த உதடுள்ள மனுஷன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஒரு மனிதனை அனுப்புவதற்கு முன்பாக அவனை அவர் சுத்திகரிக்கிறார். சாங்டிஃபை மீ ஓ காட், என்னை சுத்திகரியும். அது நல்ல ஒரு ஜெபம். என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாத ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாத ஒருவனும் தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. என்னை அனுப்பும் என்று சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக கர்த்தர் நம்மை சுத்திகரிப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அதிலும் நம்முடைய நாவை சுத்திகரிக்க வேண்டிய அவசியம் அதிகமாக இருக்கிறது. வேத வசனம் சொல்கிறது, பெரிய ஒரு கப்பலை ஒரு சுக்கான் திருப்பது போல இந்த குட்டி நாக்கு ஒரு மனுஷனையே திருப்பும். எந்த பாதையில் அவன் செல்ல வேண்டும் என்பது இந்த சின்ன குட்டி நாக்குனால நிர்ணயிக்கப்படுகிறது என்றால் பாருங்களேன். பெரிய ஒரு காட்டை எரிக்க வேண்டும் என்ற சின்ன ஒரு தீக்குச்சி போதும், அது எரிஞ்சு சாம்பலாகும். அதுபோல் ஒரு மனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அவன் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். The power in your tongue can transform your life. உன் வாழ்க்கையில் ஒரு பவர் இருக்குது. அந்த பவர், அந்த வல்லமை உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன், நீ தெரிந்து கொள். எதை நீ தெரிந்து கொள்வாய்? இந்த உலகத்தினுடைய தீமையான காரியங்களை நீ பார்க்க வேண்டாம். தீமையை பார்க்காத சுத்த கண்ணை உன்னை பார்த்து சொல்ல, நீ தீமையே பார்த்து கொண்டிருப்பாய். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பிள்ளையா நீ இருக்க முடியாது. எனக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை ஆண்டவரே என்று நீ உணர வேண்டும். அசுத்த உதடுள்ள மனுஷன் நான். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்தை நாம் பார்க்கும் பொழுது
ஆண்டவரே, நான் எவ்வளவு அசுத்தன் என்பதை நான் உணர்கிறேன். More and more I see the holiness of God. I abhor myself to think about my wickedness. இந்த வாழ்க்கையில காணப்படுகிற அசுத்தத்தை நினைத்து நான் கண்ணீர் விட்டு கதறேன். எனக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை. அக்கினி சுத்திகரிப்பு எனக்கு தேவை. ஒரு காலத்தில் தாவீது சொன்னான், ஈசோப்பினாலே என்னை சுத்திகரியும் என்று அவர் சொன்னான். நான் சுத்தமாவேன். ஆனால் என்று நான் சொல்லுகிறேன், அக்கினியாலே என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. என் நாவை ஆண்டவரே சுட்டெரியும் அப்பா. அந்த ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை மாத்திரம் பேச வேண்டும். அவிசுவாச வார்த்தைகள், அசுத்தமான வார்த்தைகளை பேசக்கூடாது. அந்த நாவு உமக்காக மட்டும் ஆண்டவரே அது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அவயவம். ஆண்டவர் 2 கண்ணு கொடுத்தாரு, 2 காது கொடுத்தாரு, 2 கை கொடுத்தாரு, 2 கால் கொடுத்தாரு, ஏன் ஒரு நாக்கு கொடுத்தாரு? The tongue is exclusively for God's purpose. ஆண்டவர் நமக்கு கொடுத்த நாக்கு அவருக்காக மட்டும் பயன்படுத்தும்படி கொடுக்கப்பட்டிருக்க ஒரு நாக்கு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையா, நீ நல்லவனா கெட்டவனா என்பது உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே ஜனங்க கண்டுபிடிப்பாங்க. இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஐயோ, நான் நினைக்கல, சும்மா சொன்னேன். அப்படி சும்மா சொல்றது இல்லைங்க. அந்த இதயத்தின் நிறைவினால தான் வாய் பேசும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பரிசுத்தாவி இறங்கும் பொழுது கையில் இறங்கலை, கண்ணில் இறங்கலை, காதில் இறங்கலை, வாயில் இறங்குறாரு பாருங்க. அந்த வாயில தான் பரிசுத்தாவின் இறங்குறார். அசுத்த உதடுள்ள மனுஷன் ஆண்டவரே, அந்த அசுத்தர உள்ள மனுஷனை சுத்திகரித்த உடன் கர்த்தர் அடுத்ததாக சொன்ன ஒரு வார்த்தை, யாரை நான் அனுப்புவேன்? Who will go for me? ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு வருகிற ஒரு சவால் என்ன தெரியுமா? யாரை நான் அனுப்புவேன்? நீங்க சொல்ல வேண்டிய பதில் என்ன தெரியுமா? என்னை அனுப்பும் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஜப கூட்டத்துக்கு போவாங்க, இரவெல்லாம் ஜபிப்பாங்க. என்ன ஜபம் தெரியுமா? யாரையாயிலும் அனுப்பும் என்கிற ஜபம். ஆனால் எத்தனை பேர் இந்த ஆபத்தான ஒரு ஜபத்தை சொல்வீர்கள்? ஏன் ஆபத்து என்று நான் சொல்கிறேன். என்னை அனுப்பும் என்று சொல்லும் பொழுது உன் வாழ்க்கையிலே பெரிய ஒரு கிரயத்தை நீ செலுத்தித்தான் ஆக வேண்டும். You have to pay a price when you say God send me. என்னை அனுப்பும் என்று சொல்லும் பொழுது ஒரு பெரிய ஒரு கிரயத்தை செலுத்த வேண்டியது இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் முழுவதும் நீங்கள் படித்து பாருங்களேன். எத்தனை விதமான சோதனையின் வழியாக அவர் கடந்து போவார் தெரியுமா? எத்தனை வேதனை வழியாக, எத்தனை அவமானத்தின் வழியாக கடந்து போவார் தெரியுமா? என்னை அனுப்பும் என்று சொல்லும் ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என் வாழ்க்கையிலே நான் சொன்னேன், ஒரு நாள் ஆண்டவரிடம் கேட்டார், உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்வாய்? நான் சொன்னேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். சென்ட் மீ ஓ காட். ஆண்டவரே, எந்த ஊரானாலும், பட்டி தொட்டி கிராமமானாலும், எங்கு வேணாலும், எந்த சாப்பாடு, எந்த துணியோ, எந்த சீதோஷ நிலையோ, ஆண்டவரே நான் போகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து தான் இந்த ஊழியத்துக்கு நான் வந்திருக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆர் யூ ரெடி டு ஃபாலோ the guidance of the Holy Spirit? Wherever He leads you, will you go? அவர் உன்னை வழிநடத்துகிற இடத்துக்கு நீ போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாயா? இந்த நேரம் என் மகளும் 3 பிள்ளைங்களும் என் மருமகனும் உகாண்டா என்கிற ஒரு தேசத்தில் இருக்கிறாங்க. நானே பயப்படுவேன், அந்த இடத்துக்கு போகிறாங்களே, ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருக்குமே. ஆனால் ஆண்டவரிடத்தில் அனுப்பும் என்று சொன்னபோது அவங்க தனியாக இல்லை, குடும்பமாக நாங்கள் போகிறோம் என்று சொல்லி 5 தேசத்துக்கு இப்பொழுது போய்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு தேசமாக 5 தேசம் போக போகிறார்கள். ஆண்டவர் வாயென்று அழைத்தவர் இப்பொழுது போயென்றும் சொல்லுகிறார். எனக்காக யார் போவார்? நீ போகாவிட்டால் யார் போவாங்க? இப்பொழுது போகாவிட்டால் எப்பொழுது போக போகிறோம்? நீங்கள் போய் அறிவிக்காவிட்டால் ஜனங்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? அவர்கள் விசுவாசிக்காவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? அறுவடை மிகுதி ஆட்கள் கொஞ்சம். ஆண்டவர் கேட்கார், யாரை நான் அனுப்புவேன்? ஆண்டவர் ஒவ்வொரு குறிப்பிட்டு பேர் சொல்லி அழைத்தது மட்டுமல்ல, இன்னைக்கு அதிகமாக ஆண்டவர் நீ தன்னார்வ தொண்டனாக ஆண்டவருக்காக நீ எழும்பி வரலாம். யுத்த காலத்திலே சிவிலியன் வில் பி எ சோல்ஜர். சாமானியமான மக்களும் போர் வீரர்களாய் மாறும் காலம் வரும். அதான் நான் இப்போ பார்க்குறோம். யுக்ரைனில் சாதாரண மக்கள்லாம் துப்பாக்கி ஏந்திட்டாங்க, போர் வீரர்களாக மாறிட்டாங்க. அது மாதிரி ஆண்டவருக்கும் இந்த காலகட்டத்தில், இக்கட்டான இந்த காலகட்டத்தில் செக்குலர் பீப்புள் கேன் பி சேக்ரெட் ஒர்க்கர்ஸ். சாதாரண உலக வேலையில் இருக்க கூட ஊழியக்காரங்களாக வரணும். ஏன்? அறுவடை மிகுதி ஆட்கள் கொஞ்சம். சென்ட் மீ ஓ காட். இந்த வார்த்தையை நீ சொல்வாயானால் பல சோதனைகள் வரும், பல துன்பங்கள் வரும். ஆனால் வேதம் சொல்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவை எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஷூர்.
அங்கே உனக்கு பாதுகாப்பு உண்டு, நிச்சயமாய் பாதுகாப்பு உண்டு. அங்கே பராமரிப்பு உண்டு, நிச்சயமாய் கர்த்தர் உன்னை பராமரிப்பார், ஆறுதல் படுத்துவார், உற்சாகப்படுத்துவார், அபிஷேகிப்பார், திடப்படுத்துவார், சீர்படுத்துவார், நிலைநிறுத்துவார். அவர் உன்னோடு கூட இருப்பார், உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அந்த சின்ன ஜெபத்தை நீங்கள் சொல்வீங்களா? Send me, oh God. If you are available, God is available. If you cooperate, He will operate. ஆண்டவர் உன்னைத்தான் கேட்குறாரு. ஆண்டவருக்கு நீ ஒப்பு கொடுப்பியா? சொல்வியா? ஏசாவை போல சொல்வியா? சுத்திகரிக்கப்பட்ட அருமையான கர்த்தருடைய பிள்ளையை சொல்வியா? என்னை அனுப்பும் ஆண்டவரே, நீ சொல்லும் இடத்திற்கு நான் போகிறேன். அந்த ஜனத்துக்காக உம்முடைய பாரம் என்னுடைய பாரமாய் மாறட்டும். ஆத்துமாக்கள் அழிந்து போறாள் என்று வடிக்கிற அது கண்ணீரை துடைப்பதற்கு ஆண்டவரே இதோ நான் வருகிறேன் என்று சொல்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சின்ன ஜெபம், but you have to pay a price. கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் சிந்த இரத்தத்துக்கு ஈடாக என்னத்தை நாம் செலுத்துவோம்? என்ன செலுத்த முடியும்? அந்த தியாகத்திற்கு முன்பாக நம்முடைய தியாகம் என்ன? ஒரு சின்ன தியாகம் தெரியுமா? அத்தனை பெரிய தியாகத்தை கல்வாரி சிலுவையிலே நமக்காக செய்து முடித்த கல்வாரி நாயகனுக்காய், நமக்காக இரத்தம் சிந்தன இயேசுவுக்காக நம்முடைய இரத்தத்தை சிந்துவதற்கு ஆயத்தமா? Send me, oh God. ஜெபிப்போம். ஆண்டவரே, சின்ன ஜெபம் அப்பா, ஆனால் பெருத்த ஆசீர்வாதம். ஆண்டவரே, search me, oh God. ஆராய்ந்து பாருங்கப்பா. வேதனை உண்டாக்குவள் எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே எங்களை நடத்தும். Send me, oh God. எங்களை நீ சுத்திகரித்த பிறகு ஆண்டவரே எங்களை நீர் அனுப்பும் அப்பா. ஆண்டவரே, எங்கெல்லாம் உமக்கு தேவை இருக்கிறதோ, ஆத்துமாக்கள் அழுகின்றார்களோ, ஆண்டவரே உமது பாரம் எங்களுடைய பாரமாய் மாறட்டும். சுவிசேஷம் அறிவிப்பதே எங்கள் பாரமாய் மாறட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். we are available, oh God. we'll cooperate with the Holy Spirit. பரிசுத்த ஆவி சொல்லுகிற காரியத்தை செய்வதற்கு எங்கள் ஜீவனையும் அருமையாக எண்ணாதபடி ஆண்டவரே உம் பின்னால் செல்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, எங்கள் அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, எங்களை பயன்படுத்துங்கப்பா. இது உம்முடைய சமூகத்தில் நாங்கள் விழுந்து கிடக்கிறோம். எங்களை பயன்படுத்துங்கப்பா, யாருக்காயிலும் சுவிசேஷம் சொல்லும்படியாக. ஆண்டவரே, நீ அனுப்புகின்ற கிராமத்திற்கோ பட்டணத்திற்கோ அல்லாவிட்டால் உலகம் எங்கு போக வேண்டுமோ நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவரே, இப்படி ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உடைய மன விருப்பத்தை நிறைவேற்றும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே, ஆமேன்.